இத லீக் பண்ணது குறிஞ்சி. நம்ம ஆட்கள் யாரோதான் இந்த ரெசிபி புக்க கொடுத்திருக்காங்க. எதிரிங்க நம்மள சுத்தி இருக்கிறப்ப நாம தான் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம ஆட்கள் அந்த குறிஞ்சி கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி தான் இதை பண்ணிருக்காங்க. ஆனா இந்த ரெசிபிஸ் எதுவுமே என்னோடது இல்ல. நான் ரெசிபி எழுதி வைக்கிற டைப்பும் இல்ல. நான் திருநெல்வேலியில ஒரு கடை வச்சிருந்தப்ப அங்க பல வருஷமா கடை வச்சிருந்த ஒரு பெரிய ஒருத்தர் என்ன ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு கிஃப்டா கொடுத்தது. அதான் அவரோட நினைவா அதை அங்க வச்சிருந்தேன். ஆனா அதை எடுத்து இவங்க லீக் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் சொல்ற மாதிரி செய். ஜனமா, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன? எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா திட்டணும் இப்போ. ஜனாமா ப்ளீஸ். எதுக்கு? இல்லம்மா, இத யாரு செஞ்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும்ல. அத நம்ம கொஞ்சம் விட்டுதான் பிடிக்கணும். நீங்க என்ன நல்லா திட்டுங்க பாப்போம். அத பண்ண மாட்டாளா என்ன? இதுக்கு மேலேயும் சம்யுக்தாவை நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை விட பெரிய முட்டாள் யாருமே கிடையாது. இப்ப கூட நான் இது ஜனாமா கிட்ட இருந்து ஏன் மறைக்கிறேன்னு தெரியுமா? நீங்க திட்டு வாங்க கூடாதுன்னு தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ள புருஷனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பொண்டாட்டி தானே முன்னாடி நின்று சரி பண்ணணும். அதுக்காக மட்டும்தான் இத நீங்க சரி பண்ணுங்க. இல்லனா நான் சரி பண்ண வேண்டியதாகும். அப்போ என்னால இவ்ளோ பொறுமையால ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகே? சாம், என்ன சாம்? நான் என்ன தப்பு பண்ணாலும் அது உனக்காக மட்டும்தான். எனக்காகவா? ஆமா, தமிழ உன் லைஃப்ல இருந்து அனுப்புறதுக்கு நீ எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஏதாவது நடக்குதா? நீ அவளால நிம்மதி இல்லாம கஷ்டப்படுற. என்னால பார்க்க முடியல சிபி. நான் அதனாலதான் இப்படி ஒரு தப்பு பண்ண. சாம், இது என்னோட லைஃப். இத சரி பண்ண எனக்கு தெரியும். நீ இப்ப பண்ண வேலையா வேற யாராவது பண்ணிருந்தா நான் அதை டீல் பண்ற விதமே வேற மாதிரி இருந்திருக்கும். இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ். இங்க பாருங்க, அத்தை அத்தைன்னு சொல்றேன். என் அத்தை என்ன ஏதாச்சும் சொல்றாங்களா? அவங்கள மாதிரி வாழ பாருங்க சித்தி. என்ன நீ என்ன கோத்து விட்டுட்டு இருக்க? அத்தை, நாளைக்கு சமைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, செஞ்சிடுறேன். நான் என்ன பேசுறேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? அட, குடும்பம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் கண்டுக்க கூடாது. நீங்க என்ன சமைக்கணும்னு சொல்லுங்க, நான் செஞ்சிடுறேன். நீ ஒன்னும் சமைக்க வேணாம். அப்போ எனக்காக ஆசையா நீங்களே சமைக்கிறேன்னு சொல்றீங்களா? ஓகேதான். இவ அடங்கவே மாட்டாளே. மாமா, நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். குட் நைட். சித்தி, கொஞ்சம் வழி விடுங்க. மீனா, இந்த ரூம் பூட்டி வேணும் எத்தனை தடவை சொல்றேன். அவ எதுக்காக மச்சா ரூமுக்கு வரா? விடுங்கண்ணே, அவ வந்தா இப்ப என்ன? அவளை வர வேண்டான்னு சொன்னா அத்தை என்னதானே திட்டுவாங்க. அமுதா, நம்ம மீனா பேசுற பேச்ச கவனிச்சியா? கொஞ்சம் கொஞ்சமா அவ பக்கம் சாஞ்சுகிட்டு இருக்கா. ஆமாங்க. இத இழுத்து பிடிக்கணும் அமுதா, இல்லன்னா நம்ம நிலைமை மோசமாயிடும். அதத்தாங்க நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. என்னால அவ தொல்லைய தாங்க முடியல.
மணி என்ன ஆகுது பாத்தியாடா? மணி 11டா. இன்னும் 2 மணி நேரத்துல பேயெல்லாம் வாக்கிங் போக ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் ஏன்டா எங்களை தூங்க விடாம டார்ச்சர் பண்ற? நான் தூங்காம இருக்கேன்ல, உங்களுக்கு என்னடா அப்படி தூக்கம்? அது உன் பிரச்சனை மாப்ள. என்ன ஏன்டா போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? அப்படிதான் பண்ணுவேன். அதான் நீங்க ஏத்த தூங்காம இருக்கீங்க? போய் ரூம்ல படுக்க வேண்டியது தானே. எப்படிடா படுக்கிறது? அங்கதான் ஒரு பிசாசு இருக்காளே. பிசாசா? யாரு? எப்ப பாரு கத்திக்கிட்டே இருக்கா. என்ன டார்ச்சர் பண்றதுக்கு இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. சே, அவ கூடலாம் அவங்க வீட்டுல எப்படிதான் வாழ்றாங்கன்னே தெரியல. ஏன்டா மச்சான், இந்த வீட்லயே தமிழ் தாண்டா தங்கமான புள்ள. அந்த பிள்ளை எப்போதும் கரிச்சு கூட்டிக்கிட்டே இருக்கியே, அதை பார்க்க உனக்கு பாவமா இல்லையாடா? உனக்கு கோபம் வருது. கர்த்தரே! ஐயோ அத்தா 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 பாவம் அத்தா. டேய், நீ எனக்கு ஃப்ரெண்டா இல்ல அவளுக்கு ஃப்ரெண்டா? ஐயோ அத்தா. அத்தா அத்தா விடுங்க. பின்ன எப்ப பாரு அவளுக்கே ஜாலரா அடிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் சரி வராது. நீ கிளம்பு. ஆமாப்ல ஒத்துறாது. எங்க? இந்த வீட்டை விட்டு கிளம்புடா. நீங்க இருக்கவே கூடாது. கிளம்பு கிளம்பு. எப்போது நீ தானே ஃப்ரெண்டு. அந்த தமிழ்ல சும்மாடா. காப்பாத்துறா. அத்தா, உங்க வைஃப் எப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அத சொல்லுங்க. தமிழ் மாதிரி தான். அவனுக்கு ஒய்ஃப்னு ஒன்று இருக்கிறதே பிடிக்கல. இதுல ஒய்ஃப் எப்படி இருக்கு வேற? சும்மாரா ப்ரோ. அப்படிலாம் இல்ல ப்ரோ. சின்ன வயசுல அவருக்கு எப்படிப்பட்ட பொண்டாட்டி வேணும்னு என்கிட்ட அத்தா நிறைய சொல்லியிருக்காரு.